பாகம் 3. இறுதித் திருப்புமுனை. ராமனின் மாஸ்டர் பிளான். அரண்மனை முழுவதும் ஒரு கனமான அமைதி நிலவியது. மன்னரின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அரசவையினர் எல்லோரும் நடுங்கிக் கொண்டே நின்றனர். தெனாலிராமன் மட்டும் அமைதியாக. அவன் கண்களில் பயமில்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தது. மன்னா என்று மெதுவாகத் தொடங்கினான். நான் செய்தது தவறு போலத் தோன்றலாம், ஆனால் அதன் பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது. மன்னர் கடும் குரலில், உண்மையா? இவ்வளவு பெரிய மோசடிக்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்றார். அப்போது ராமன் தலையைத் தாழ்த்தி அரண்மனை முழுவதும் கேட்கும் அளவுக்கு தெளிவாக சொன்னான். நீங்கள் எனக்கு கொடுத்த 5000 பொற்காசுகள், அவையெல்லாம் உண்மையானவை அல்ல மன்னா. அந்த ஒரு வாக்கியம் அரசவையில் மின்னல் போலப்பட்டது. என்ன சொல்கிறாய் ராமா? மன்னர் அதிர்ச்சியுடன் கேட்டார். ஆம் மன்னா, அந்த நாணயங்கள் கள்ள நாணயங்கள். உங்கள் கருவூல அதிகாரி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அரசவையினர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சந்தேகம், பயம், குழப்பம். மன்னர் உடனே கோபத்தில், இதற்கு ப்ரூஃப் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அப்போது ராமன் சிரித்துக்கொண்டு, அதற்காகத்தான் இந்த நாடகம் மன்னா என்றான். நான் அந்த நாணயங்களைக் கொண்டு சந்தைக்கு சென்றேன். ஒரு வியாபாரியும் அதை ஏற்கவில்லை. அப்போதுதான் உண்மை புரிந்தது. அதனால் நான் என் சொந்த பணத்தை செலவு செய்து பசியால் வாடிய மக்களுக்கு உணவு வழங்கினேன். அந்த குதிரை, அதுவும் சாயம் பூசப்பட்டதுதான். ஆனால் அதுவும் இந்த உண்மையை வெளியில் கொண்டு வர ஒரு கருவி. மன்னர் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். அவரின் கோபம் மெதுவாக சிந்தனையாக மாறியது. உடனே கருவூலத்தை சோதிக்க வேண்டும் என்றார். உண்மை வெளிச்சம். அரசர் படைகள் உடனடியாக கருவூலத்தை சோதித்தனர். ஒவ்வொரு நாணயமும் ஆய்வு செய்யப்பட்டது. சில நிமிடங்களில் உண்மை வெளிச்சம் கண்டது. மன்னா, ராமன் சொன்னது உண்மை. பல நாணயங்கள் போலியானவை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த கருவூல அதிகாரி நடுங்கிக் கொண்டே விழுந்தான். தீர்ப்பு. மன்னர் கடும் குரலில், அரசை ஏமாற்றியவனுக்குத் தண்டனை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார். அந்த அதிகாரி உடனே கைது செய்யப்பட்டான். பின்னர் மன்னர் மெதுவாக ராமனை நோக்கித் திரும்பினார். அவரின் கண்களில் இப்போது கோபமில்லை, பெருமை மட்டும் இருந்தது. ராமா என்றார் மன்னர், நீ ஒரு சாமானிய வினோதக்காரனில்லை, நம் நாட்டின் கண்கள். உன் புத்திசாலித்தனத்தால் ஒரு பெரிய மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்காக உனக்கு நான் 1000 அசல் பொற்காசுகளை பரிசாக வழங்குகிறேன். அரசவையில் முழங்கிய கைத்தட்டல். தெனாலிராமன் மெதுவாக சிரித்தான். மன்னா, மக்கள் நலமே என் பரிசு என்றான். இன்னும் இப்படிப்பட்ட மாஸ்டர் பிளான்கள் பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் கீ.